சிலம்பம். தமிழர்களின் கலைகளையும் விளையாட்டையும் பார்த்து உலகமே வியர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட கலைகளில் ஒன்றுதான் சிலம்பம். சிலம்பம் தற்காப்பு கலையாகவும் மட்டுமில்லாமல் தமிழர்களின் வீர விளையாட்டாகவும் திகழ்ந்திருக்கிறது. தமிழர்கள் தம்மை சிங்கம், புலி போன்ற விலங்குகளிடமிருந்து காத்துக்கொள்ள தமது கைகளில் எப்போதும் இருக்கக்கூடிய கம்பு, சிறு கத்தி, கோடாரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தினர். தமிழர்கள் ஆயுதமேந்தி போராட ஆரம்பித்த காலத்தில் முதலில் எடுத்தது கம்பு எனப்படும் ஆயுதமே ஆகும். இதுவே பின்னர் சிலம்பக்கலையாக வளர்ச்சி பெற்றது. மனிதர்கள் சண்டை செய்ய ஈட்டி, கத்தி, வேல், வாள், கம்பு போன்ற பலவித ஆயுதங்களை பயன்படுத்தினர். அவற்றுள் மிகவும் பழமை வாய்ந்த ஆயுதம் கம்பு எனப்படும் சிலம்பமாகும். சிலம்பச் சுவடுகளில் குறிப்பிடப்படும் தொன்மையான சிலம்பச் சுவடு மற்றும் அடிவரிசைகள் அனைத்தும் தமிழக மூவேந்தர்களின் ஆட்சி முடிவுற்று தமிழக மன்னியர்களுக்கு அடிமைப்பட்ட பின்கால மாற்றத்தால் அதன் பெயர்களும் ஆடும் முறைகளும் சிறு மாற்றம் அடைந்தன. வடக்கன் களரி, தென் களரி, சுவடு அடிமுறை, கர்நாடகச் சுவடு, சிரமம், சைலாத், தஞ்சாவூர் குத்து வரிசை, நெடுங்கம்பு என்ற பெயர்களில் இன்றும் தமிழகம் மற்றும் கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் ஆடப்பட்டு வருகின்றன. சிலம்பக்கலை பற்றிய அகழ்வாய்வுச் சான்றுகள் மிக தொன்மையானவை. கிமு 2000க்கும் முற்பட்ட ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வில் 32 வகையான சிலம்ப ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. பிரிட்டனில் உள்ள அருங்காட்சியகம் ஒன்றில் எகிப்திய போர் வீரர்கள் பயன்படுத்திய 4 அடி நீளமுள்ள கம்பு வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அந்த கம்பினை பயன்படுத்திய முறை சிலம்பத்தை ஒத்தி இருப்பதால் தமிழகத்திலிருந்து எகிப்திற்கு கலாச்சார பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக சிலம்பக் கலையும் பரவியதாக கருதப்படுகிறது. சிலம்பம் சுமார் 5000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அகத்திய முனிவர் 64 கலைகளில் ஒன்றாக சிலம்பத்தை குறிப்பிடுகிறார். சிலம்பத்தில் பல வகைகள் உண்டு. அவை குறவஞ்சி, மரக்கானம், அலங்கார சிலம்பம், போர்ச் சிலம்பம், பனையேறி மல்லு, நாகதாளி, நாகசீரல், கள்ளன் கம்பு, நாகம் 16 ஆகிய வகைகள் உண்டு. சிலம்பாட்ட சுற்றுமுறையில் 72க்கும் மேற்பட்ட வகைகள் உள்ளன. சுருள் கத்தி, தீப்பந்தம், அடிவரிசு, தொடுப்புள்ளி, பிச்சுவா பிடிவரிசை, கோடாளி கேடயம், வேல்கம்பு, சுருள், வாரல், முன்வெட்டு, பின்வெட்டு, இடையறுப்பு, மேலறுப்பு, மலார், பின்னுருட்டு, முன்னுருட்டு போன்றவை சில சுற்றுமுறைகளாகும். சிலம்பாட்டம் என்பது சிறந்த உடற்பயிற்சியாகும். கம்பை எடுத்து சுழற்றும் போது உடலில் நாடி நரம்பு தசைகள் இயக்கப்படுகின்றன. கம்பை கைகளால் பிடித்து தன்னை சுற்றிலும் சுற்றும் போது தம் உடலை சுற்றிலும் ஒரு வேலி போன்ற அமைப்பை உருவாக்கிவிட முடியும். இது போன்ற வேலிக்குள் வேறு ஆயுதங்களை கொண்டு யார் தாக்க முற்பட்டாலும் அதனை சுழற்றும் கம்பால் தாக்கிவிட முடியும். கிபி 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பதார்த்தன குண சிந்தாமணி என்ற நூலில் சிலம்பம் விளையாடுவதால் வாதம், பித்தம், கபம் ஆகியவை நீங்கும் என கூறப்பட்டுள்ளது. இவைகளைத் தவிர கம்பு சூத்திரம், குறுந்தடி சிலம்பம், நடசாரி போன்ற ஓலைச்சுவடிகளும் உள்ளன. இச்சுவடிகளில் உள்ள பாடல்கள் அகத்தியர் முனிவர் சிலம்பம் பயின்ற பிறகே யோகக்கலை, மருத்துவம் போன்ற கலைகளை பயின்றதாக தெரிவிக்கின்றன. தமிழர்களின் போர் முறையாகவும் தற்காப்பு கலையாகவும் திகழ்ந்த சிலம்பாட்டம் மத்திய காலங்களிலிருந்து திருவிழாக்களில் மட்டுமே ஆடப்பட்டு வருகிறது. சிலம்பம் என்பது ஒரு விளையாட்டோ கலையோ மட்டும் இல்லாமல் இது தமிழர்களின் அடையாளம், தமிழர்களின் இரத்தத்தோடு கலந்த பாரம்பரியம். புரிந்து கொள் தமிழா, அடையாளத்தை மறந்து வாழ வேண்டாம். நமது அடையாளத்தை அழகு சேர்த்து வாழ்வோம். தமிழனாய் திமிராய் தனித்து நிற்போம். வாழ்க தமிழ், வளரட்டும் நமது பண்பாட்டு கலைகள்.